Hi friends, welcome to Riya's Lifestyle House Queen 24/7 சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டே 3யோட ஃபுல் டே மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட்ரெட் உப்புமா தோசை இஞ்சி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 கப் ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க, கறியை விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். லைட்டாக கலர் மாறினா போதும், அதாவது கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கூட 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா கைவிடாமல் கட்டி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஆற நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இஞ்சி சட்னிக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 3 டீஸ்பூன் நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட 1 டீஸ்பூன் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா வதங்க விடுங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகா காரத்துக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருந்துச்சுன்னா அந்த காட்டம் எதுவும் தெரியாது. சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு எப்பயும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி. பெசரட்டு தோசைக்கு நான் ஆல்ரெடி டே 1ஓட ஃபுல் டே மீல் பிளான் தான் எப்படி பச்சைப்பயிர் தோசை மாவு பேட்டர் ரெடி பண்ணணுன்னு நான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தோசை பேட்டர் இந்த மாதிரி ஊற்றி மூடி போட்டு ஒரு பக்கம் மட்டும் வேக விடுங்க. திருப்பி போடக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் தான் வேகணும். அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி உப்புமாவை சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டு அப்படியே நீங்கள் மூடிட்டு இந்த இஞ்சி சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பெசரட் உப்புமா தோசை வித் இஞ்சி சட்னி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 11 o'clock போல் கொத்தமல்லி இஞ்சி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, அது கூட லெமன் ஜூஸஸ் புழிஞ்சி வேணால் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிங்க. நான் சர்க்கரை ஆட் பண்ணேன், தேன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிரைண்ட் பண்ணி நான் வடிகட்டாமல் தான் குடிப்பேன். 2 டீஸ்பூன் தேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் தான். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பை 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். அது கூடவே 10 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா 1.5 டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து 1.5 டம்ளர் வருது. கூட 5 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்லுப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு இறக்கிக்கிட்டேன். சாதம் நல்லா குழஞ்சி வரும் இந்த ரேஷியோவில் பண்ணிங்கன்னா. இதோட மெயினான வாசனையே டேஸ்ட்டே இந்த தாளிப்பு தான். தாளிப்புக்கு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு அன்றைக்கி சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவே செஞ்சுன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் கூட பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பீட்ரூட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். எப்பயுமே பீட்ரூட் நல்லா துருவினதுக்கப்புறம் 1 கப் வந்துச்சுன்னா அதில் 1/4 கப் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டான ரேஷியோ. உப்பு போட்டு ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. கடைசியாக இறக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை சேர்த்து இறக்குறீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு பெருமாள் கோயில் மிளகு வடை தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு நான் 1 டம்ளர் கருப்பு உளுந்த,
5 மணி நேரம் போல் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். நல்லா உளுந்து ஊறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆனாலே நல்லா டக்குன்னு அழுந்துடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியெலாம் வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் நல்லா ஃபஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா முறுமுறுப்பாக வரும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இலையோ என்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சு, அதனால் பட்டர் பேப்பரில் தட்டிக்கிட்டேன். நீங்கள் இலை இருந்துச்சுன்னா இலையில லைட்டாக ஆயில் போட்டு இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. நம்ம கையிலே முக்கியமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எண்ணெய் நான் தாராளமாக தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். அப்போ தான் உடையாமல் வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் 2 பக்கமும் ஆனோடனே குறிப்பாக மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வேகணும். ஹை ஃப்ளேமில் வந்துச்சுன்னா ஒன்று பாதியாக வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பெருமாள் கோயில் வடை சூப்பராக இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். எண்ணெயும் பாருங்கள் ரொம்பவே பிடிக்காது இந்த வடைக்கு. நைட்டு டின்னருக்கு வந்து தோசை மிளகாய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். மிளகாய் சட்னி ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 3 பெரிய சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கூட தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணி விடவே அவசியம், ஏன்னா தக்காளி நிறைய தண்ணி இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் மிக்ஸி கழுவின தண்ணியை வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ரொம்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடும்போது நல்லா பச்சை வாசனையும் போகும், டேஸ்ட்டும் சூப்பராக வரும். ஹை ஃப்ளேமில் எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கையில் கிண்டிட்டு திரும்பி லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான கார சட்னி ரெசிபி ரெடி. ரொம்பவே சிம்பிள் தான், பட் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. கூட நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து அடிக்கடி கோதுமை தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசை பேட்டருக்கு வந்து நான் ரேஷியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.